அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று மார்கழி மாதத்தினுடைய 13ஆம் நாள். இந்த பதிவில் மாணிக்கவாசக பெருமான் அருளிய திருவெண்பாவையில் உள்ள 13வது பாடலை பார்க்கலாம். பாடல்: பைங்குவளை கார்மலரால் செங்கமல பைம்போதால் அங்கக குறுகினத்தார் பின்னும் அரவத்தால் தங்கள் மனங்கழுவு வார்வந்து சார்தலினால் எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போன்றிசைந்த பொங்கு மடுவீர் புக பாய்ந்து பாய்ந்து நம் சங்க சிலம்பு சிலம்பு கலந்தார்ப்ப கொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க பங்கய பூம்புனல் பாய்ந்தாடு ஏலோர் எம்பாவாய். இப்பாடலின் பொருள்: கரிய நிற குவளை மலர்கள் குளத்தின் நடுவில் உள்ளன. அருகில் சிவந்த நிறத்தில் தாமரை மலர்கள் முளைத்து கிடக்கின்றன. நீர்க்காக்கைகள் நீரில் மிதக்கின்றன. இந்த குளத்தில் நீராட வந்த மக்கள் நமசிவாய என சொல்லி சத்தம் எழுப்புகிறார்கள். இந்த காரணங்களால் இந்த குளம் எங்கள் சிவனும் பார்வதி இணைந்தே இருப்பதைப் போல காட்சியளிக்கிறது. தாமரை மலர்கள் நிறைந்த இந்த தெய்வீக குளத்தில் நம் சங்கு வளையல்கள் சலசலக்க, கால் சிலம்புகள் கலகலக்க, மார்பு விம்ம பாய்ந்து குளத்தின் நடுப்பகுதிக்கு சென்று நீராடுவோம். விளக்கம்: கரிய நிறம் கொண்ட அம்பிகை சியாமளா என்று அழைக்கப்படுகிறாள். சியாமளம் என்றால் கருநீலம் என்று பொருள். மாணிக்கவாசக பெருமான் தன் தெய்வீக கண்களால் குளத்தில் உள்ள குவளை மலர்களை பார்வதி தேவியாகவும் சிவந்த தாமரை மலர்களை முக்கண் உடைய சிவபெருமானாகவும் பார்க்கிறார். சாதாரண குளத்தில் குளிக்கும்போது உடலில் உள்ள அழுக்கு நீங்கும். ஆனால் பக்தி குளத்தில் மூழ்கினால் மனதில் உள்ள கோபம், பொறாமை, வஞ்சம், அறியாமை போன்ற மன அழுக்குகள் நீங்கி தூய்மை அடைவோம். சிவனின் திருவடிகளை அடைவதற்குரிய வழியையும் அடையலாம் என்று மாணிக்கவாசக பெருமான் இப்பாடலில் உரைத்துள்ளார். நன்றி.